வணக்கம். இது ஜேபியின் யலகம. இன்றைக்கி நாம் எக்ஸாம் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூல் பவுச் ஒன்று தைக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் பவுச். ஓகேவா? அதுக்கு 10க்கு 4 அங்குல அளவுள்ள ஒரு பேப்பரில் பாட்டன் எடுத்து அதே அளவுள்ள 2 டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கலாம். ஜவுளி கடைகள்லாம் கொடுப்பாங்கள்ல, அதிலே நல்ல திக் ஷீட்டாக ரப்பர் மாதிரி இருக்கணும், கண்ணாடியாகவும் இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட் ஷீட் 2 எடுத்துக்கலாம். ஜிப்பு வந்து 2 பக்கமும் தையல் கிட விட்டு மைய அளவுள்ள ஜிப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரன்னர் ஒன்று கோர்த்து எடுத்துக்கலாம். இதில் 2 பக்கமும் சைடில் பெட்டு வச்சு தைக்கிறதுக்காக இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்லேயும் 2 ஒரு பக்கத்துக்கு 2 வீதம் 4 சின்ன பெட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஜிப்பை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 பக்கமும் இந்த ஷீட்டை மூட்டி எடுத்துக்கலாம். மேல் பாகம் ஒன்று, அடிபாகம் ஒன்று. ஜிப்பை மையத்தில் வச்சு மேல் பாகத்தில் ஒரு ஷீட்டும் அடிபாகத்தில் ஒரு ஷீட்டும் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி சேர்த்து வச்சு திரும்பவும் மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஜிப்புள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற பீசஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பீஸ் மேலே, இன்னொரு பீஸு ஜிப்புக்கு அடியில் வச்சுட்டு இங்கே வரைக்கும் ஒரு தையல். இங்கே திருப்பி அதே மாதிரி அடியில் இருக்கிறதையும் திருப்பி வச்சு மேலே ஒரு தையல். இப்போது ஜிப்புள்ள பாகம் மட்டும் எடுத்துகிட்டு இது இருக்கிற போர்ஷனெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ், நம்மளோட ஜிப் ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்து நம்மளோட ஜிப்பை கவுத்தி வச்சிடலாம். கவுத்தி வச்சுட்டு ஜிப்பை மையமாக பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஜிப்பை ராங் சைடில் வச்சு திருப்பி இது மேலே ஒரு அமுக்கு தையல் ஒன்று இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் எடுத்து வச்சு இதோட ராங் சைடை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே மாதிரி தான் ராங் சைடில் திருப்பி வச்சு ஒரு அமுக்கு தையல். இப்போது ஜிப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் இந்த ஜிப்பை வந்து நேராக கரெக்டாக வச்சுக்கோங்க. ஜிப்போட இந்த கார்னரும் ஒன்றா இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் தான் ஜிப்பை வந்து இந்த கார்னர் ஒரே மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஜிப்பு 2ம் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல்.
பிளாஸ்டிக் ஷீட்னால் நம்ம தைக்கிற போது லேசாக வழுக்கலாம். அதனால் கொஞ்சம் பிடிச்சு கவனமாக போட்டுக்கலாம். இப்போது அடிபாகத்தை சேர்த்து வச்சு ஒரு தையல். இப்போது செகண்ட் ஸ்டிச் ஒன்று இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போது எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்மளோட போஸ்க்கு ஒரு ஷேப் கொடுத்துடலாம். கார்னர்ஸ்லேயே கட் கொடுத்துடலாம். எஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான எக்ஸாம் டைம் ஸ்கூல் பவுச் நம்ம வீட்டிலேயே நாம் ரெடி பண்ணியாச்சு. ஷீட் மட்டும் நீங்கள் நல்ல கிழியாத ஷீட்டை செலக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பவுச் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். கடையில் வாங்க தேவையில்லை. நீங்கள் கடையில் வாங்கினாலுமே அது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் டைமில் நம்ம வாங்குகிற டிரான்ஸ்பரண்ட் பவுச் வந்து எப்போயுமே யூஸ் அண்ட் த்ரோ தான். அந்த ஒரு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அதை தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வீட்டிலையே தைச்சி கொடுத்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக எடுத்து விட்டுக்கலாம். பட் நம்ம ஷீட்டு வந்து நல்ல திக்கான ஷீட்டாக செலக்ட் பண்ணிட்டோன்னா பயப்பட வேண்டாம், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கார்னர்ஸில் கொஞ்சம் பொறுமையாக ஓட்ட விழுந்துடாமபடிக்கு பொறுமையாக எடுத்து விட்டுக்கலாம். எஸ், அவ்வளோதாங்க, நம்மளோட டிரான்ஸ்பரண்ட் பவுச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எக்ஸாம் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் பவுச். ரைட், மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.